ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு லாரா கிச்சன் அண்ட் ஹெல்த் டிப்ஸ். இன்றைக்கி ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச சிக்கன் பிரியாணி. அது எப்படி நம்ம வீட்டில் குக்கரில் ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க விவர்ஸ், இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். நான் சிக்கன் நல்லா பிரியாணிக்கு பீஸ் சொல்லி கட் பண்ணி வாங்கி வச்சுருக்கேன். ஒரு 650 கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது எடுத்திருக்கேன். மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன். பச்சை மிளகாய் ஒரு 3 எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகம் வேணும் அப்படின்னா நீங்கள் மிளகாத்தூள் அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கலாம். வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி 2 மீடியம் சைஸ் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன். மல்லி பவுடர் 2 டேபிள் ஸ்பூன். பட்டை வகைகள் பிரியாணி இலை, அன்னாச்சி பூ, கல்பாசி பூ, கிராம்பு, மிளகு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இது நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பில் குக்கர் வச்சுட்டு அதில் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் நெய் போடலாம். அதுலேயே 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இது நல்லா சூடேறி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டை வகைகள் இதில் போட்டு 1 நிமிஷம் வதக்கலாம். இந்த பட்டை வகைகள்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இதில் போட்டு நல்லா வதக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துட்டுருக்கு. வெங்காயம் லைட்டாக ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது இது எல்லாத்தையும் போட்டு அந்த இஞ்சி பூண்டு பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாடை போயிட்டுருக்கு. இப்போது இதை கொஞ்சம் 1 நிமிஷம் வதக்கினதுக்கப்புறம் நம்ம இதில் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இதில் தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளி இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடலாம். பிரியாணிக்கு நம்ம அதிகம் தக்காளி சேர்க்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு 2 அல்லது 3 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துனா போதும். இப்போ இதில் நான் ஒரு கைப்பிடி அளவு புதினா கொத்தமல்லி எடுத்து இதில் போட்டிருக்கேன். இப்போ எடுத்து வச்சுருக்க மசாலா வகை எல்லாத்தையும் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பிரியாணி பண்ணுறதுக்கு நம்ம வீட்டில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலா வகைகளே யூஸ் பண்ணால் போதும். பிரியாணி மசாலா சேர்க்கணுங்கிற அவசியம் இல்லை. பாருங்கள், எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வருது. இப்போ நான் ஒரே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணுறேன் இதில். ப்ளஸ் ஒரு சின்ன சைஸ் லெமன் ஒரு அரை லெமன் இதில் நான் ஜூஸ் பிழிஞ்சு விடுறேன். அது இன்னும் உங்களுக்கு அந்த டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக கிடைக்கும் உங்களுக்கு. இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம். பாருங்கள், அந்த மசாலா பார்க்குறதுக்கே எவ்வளோ எம்மியாக இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம சிக்கன் இதில் ஆட் பண்ணிடலாம். சிக்கன் எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப அப்படியே போட்டு அழுத்தம் கொடுத்து கிளற வேணாம். ஒரு மேலோட்டமாக நம்ம இதில் கிளறினா போதும். கொஞ்சம் தேவையான அளவு மஞ்சள் போட்டு இது எல்லாத்தையும் அப்படியே கிளறலாம். நம்ம மசாலா எல்லாமே சிக்கனில் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுருங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு எல்லாமே பண்ணுங்கள். ரொம்ப ஹை ஃப்ளேம் வேண்டாம். பாருங்கள், மசாலா எல்லாம் சிக்கனில் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. எல்லாமே நல்லா வெந்துட்டு வந்துட்டுருக்கு. இப்போ நான் 1 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். அதனால் 1 கப் ரைஸ்க்கு 2 கப் தண்ணி விடணும். நான் இதில் இப்போ 2 கப் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கிளறி விடுறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் நம்ம உப்பு போட்டு இன்னும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். நான் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே 1 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்துகிட்டு அதை கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சுருக்க ரைஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம்.
ரைஸ் இதில் ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் மேலோட்டமாக இதை கிளறி விடுங்க. ரொம்ப அழுத்தம் கொடுத்து கிளறணும் அப்படின்னா ரைஸும் உடஞ்சிரும், சிக்கனும் வந்து பீஸ் எல்லாமே கொஞ்சம் இதாக வந்துடும். ஏன்னா நம்ம லெக் பீஸ்லாம் இதில் போட்டிருக்கோம். அதனால் கொஞ்சம் மேலோட்டமாக இதை நம்ம கிளறி விட்டால் போதும். உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்படி பத்தலை அப்படின்னா நீங்கள் அதுக்கு ஏற்ற உப்பு போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ வந்து இதை நம்ம மூடி போட்டு ஒரு 3 விசில் வர அளவுக்கு வெயிட் பண்ணலாம். விசில் வந்துட்டுருக்கு. விசில் வந்து இப்போ அடங்கிடுச்சு. இப்போ பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பொதுவாகவே பிரியாணி அப்படின்னா எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். பாருங்கள், பார்க்கறதுக்கே எவ்வளோ நல்லா சூப்பராக வந்திருக்கு. நான் ஆட் பண்ண அந்த மசாலா எல்லாமே வந்து மேலே வந்து நிற்கிது. இது எல்லாத்தையும் நம்ம மறுபடியும் ஒரு வாட்டி லைட்டாக கிளறி விட்டுக்கலாம். அப்போ தான் எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகி நல்லா வரும். ரொம்ப அழுத்தம் கொடுத்து கிளறாமல் மேலோட்டமாக கிளறினா போதும். பாருங்கள், சிக்கன் நல்லா வெந்து வந்திருக்கு. ரைஸும் நல்லா பொலன்னு உதிரியாக இருக்குது. எனக்கு இப்போயே சாப்பிட்ணும் போல் ரொம்ப ஆசையாக இருக்குது. அந்த வாசம் வேறு ரொம்ப நல்லா வருது. பாருங்கள், ரொம்ப எம்மியான சிக்கன் பிரியாணி நம்ம வீட்டிலே ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றி மேலே லைட்டாக கொத்தமல்லி இலை தூவி ஆனியன் ரைத்தாவோடு பரிமாறலாம். இதே போல் நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.